அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் போகி பண்டிகை இதில் செய்ய வேண்டிய 5 செயல்களும் செய்யக்கூடாத 5 செயல்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வேளாண்மையே தமிழர்களின் முதன்மை தொழிலாக இருந்த போது போகி பண்டிகை சுத்தம் செய்யும் விழாவாக மட்டுமின்றி சுகாதாரம் பேணும் விழாவாகவும் இருந்து வந்திருக்கு. அந்த வருடம் முழுக்க உடுத்திய பழைய உடைகள், கால்நடைகளுக்கு சேமிச்சு வச்சிருந்த பழைய வைக்கோல், இது எல்லாத்தையுமே தீயிட்டு அழிச்சிட்டு புதியவைகளை ஏற்கக்கூடிய நாளாக போகி இருந்திருக்கு. பழையன போக்கி புதியன ஏற்கும் இந்த நாளில் செய்ய வேண்டியவை என்னென்ன, செய்யக்கூடாதவை என்னென்ன பார்க்கலாமா? முதல்ல செய்ய வேண்டிய அந்த 5 விஷயங்கள் என்னென்ன பார்க்கலாம். போகியில வீட்டு தெய்வங்களை வழிபடும் வழக்கம் நம்ம கிட்ட உண்டு. அதனால நம்ம முன்னோர்களை குலதெய்வ கோயிலுக்கு சென்றோ நடு வீட்டில் விளக்கேத்தியோ வழிபடலாம். கன்னி பெண்கள் இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்கள சீலைக்காரியாக வழிபடுற வழக்கம் இன்னைக்கும் இருக்கு. இரண்டாவது விஷயம் என்னன்னா, மழைக்காலம் முடிந்து குளிர் உச்சமாகிற காலம் அப்படின்றதுனால அதிகம் நோய் கிருமிகள் பரவக்கூடிய ஆபத்து இருக்கு. அதுவும் நோய் தொற்று பரவும் இந்த சூழல்ல பாரம்பரியமா நம்ம செஞ்சுட்டு வரக்கூடிய மருத்துவ முறைகளை கடைபிடிக்கணும். குறிப்பா வீடு முழுக்க மஞ்சள், சாணம் தெளிச்சு சாம்பிராணி, குங்கிலிய தூபம் போட்டு சூழலை சுத்தமாக்கலாம். மூன்றாவதா, வழக்கமா போகியில கடைபிடிக்கிற காப்பு கட்டுற சடங்கை பண்ணலாம். அதாவது வீட்டு வாசல்ல பின் வாசல்ல மூலிகை காப்பான்களை கட்டி வைக்கலாம். இந்த மூலிகை காப்பான்கள்ல கட்டாயம் மாவிலை, நொச்சி, வேம்பு, ஆவாரம், மஞ்சள் கொத்து, சிறுபீளை, தும்பை, பிரண்டை, துளசி இருக்கணும். இது சிறந்த நோய் தடுப்பானா இருந்து உங்களையும் உங்க கால்நடைகளையும் பாதுகாக்கும். நான்காவதா நாம செய்ய வேண்டிய செயல், ஏடு எடுக்கும் தினம்னு முன்னாள்ல கடைபிடிக்கிற நாள் இது. இந்த நாள்ல பழைய ஓலைச்சுவடிகளை எடுத்து பழைய சிதைந்த ஏடுகளை நீக்கிட்டு புதிய ஏடுகளை சேர்ப்பாங்க. அதே மாதிரி இந்த நாள்ல புத்தகங்களை பராமரிக்கும் பணியை பண்ணலாம். ஐந்தாவதாக நாம செய்ய வேண்டிய செயல், போகி அன்னைக்கு நிலக்கடலை உருண்டை, போளி, ஒப்பிட்டு, வடை, சோமாசு, பாயசம், மொச்சை, சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், இதோட நிலைப்பொங்கல் வச்சு வீட்டு தெய்வங்களை வணங்கக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் கொங்கு பகுதியில இருக்கு. இந்த நாள்ல எல்லோருமே குலசாமிகளை, கன்னி தெய்வங்களை வணங்குறது நலம் கொடுக்கும். இப்ப நாம செய்யக்கூடாத 5 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். முதலாவதாக, இந்திரன், சூரியன், வீட்டு தெய்வங்களை வரவேற்று வணங்கும் நாள் அப்படின்றதுனால இந்த நாள்ல மாமிசம் சமைக்க கூடாது. போதை வஸ்துக்கள், பகல் உறக்கம் எதுவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவதாக, போகி அன்னைக்கு சிலர் வெள்ளை அடிச்சு வீட்டை சுத்தப்படுத்துவாங்க. அதை விட போகிக்கு முன்னரே சுத்தப்படுத்துவது முறையானது. போகி அன்னைக்கு வழிபாடு செய்யறதுதான் நல்லது. மூட பழக்கங்கள், தீய பழக்கங்கள், ஒழுக்கக்கேடுகள், மனக்கசப்புகள், உறவுகளிடம் சர்ச்சை, இது எல்லாத்தையுமே ருத்ர ஞான யஜ்யம் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம மன யாக குண்டத்துல எரிச்சிடும் அப்படின்றதே போகி நாளோட தத்துவம். மூன்றாவதாக செய்யக்கூடாத விஷயம், நகரங்கள்ல சாஸ்திரத்துக்காக பழைய துணிகள், கிழிஞ்ச பாய்களை கொஞ்சமா எரிச்ச காலம் போய் இப்ப எல்லாமே டயர்களையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் எரிச்சு காற்றை மாசாக்குவது செய்யவே கூடாத செயல் அப்படின்னு சொல்லலாம். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நான்காவதாக, புது மழையால் நிரம்பி இருக்கிற கிணறு, குளம், இதோட நீர் சுவையாகிற வகையில, சுத்தமாகிற வகையில முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர்ல நெல்லி, பனை, இந்த மரங்களோட துண்டை போடுவாங்க. இந்த அடிப்படை தெரியாம இப்ப கிராமங்கள்ல பெருமளவு மரங்களை வெட்டி தண்ணீர்ல போடக்கூடிய வழக்கத்தை செய்யவே கூடாதுங்க. ஐந்தாவதா பாத்தீங்கன்னா, பெரும்பாலான கிராமங்கள்ல இருக்கிற ஏரிகள்ல மீன் பிடிக்கிற விழா நடைபெறும். அப்போ ஊர் கூடி மீன் பிடிக்கலாம் அப்படின்றது இருந்திருக்கு. அது தவறு இல்ல. ஆனா ஏரியை அழிச்சு மீன் பிடிக்கிறோம் அப்படின்ற பெயர்ல நீரை எல்லாத்தையுமே வெளியே இறைச்சி தவறான செயல். இதை செய்யவே கூடாது. ஆக இயற்கைக்கு எதிரான காற்றை மாசுபடுத்துற எந்த செயலையும் செய்யாம இந்த போகி பண்டிகையை மகிழ்ச்சியாக நம்ம எல்லாருமே ஒற்றுமையோட கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே உண்மை அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாது என்ன, இது மட்டும் நம்ம சொல்லிருக்கிறோம். இதையும் தாண்டி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாருங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வரும். நீங்களும் டக்குனு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே பாசக்கர், ப்ளீஸ் திரும்ப உங்களை அடுத்த ஒரு அருமையான வீடியோட சீக்கிரத்திலே சந்திக்கிறேன். Until then, signing off. This is me Karthi from RJ Karthika channel. Thank you so much. Bye. Take care. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.